3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வெளியே 2 ஹேட்ச்பேக் நிறுத்த அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளே 16x16 லிவிங் ஹால், 9x20 கிச்சன் அண்ட் டைனிங், ஒரு பூஜா ரூம், 10x16 சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்னு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16x16 ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 10x16 ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு ரெண்டுக்குமே அட்டாச் டாய்லெட் கொடுத்து கவர்ட் பால்கனி அண்ட் ஓப்பன் பால்கனின்னு சூப்பரான பிளான் டிசைனில் கட்டி கொடுக்கப்பட்ட ஆர்கிடெக்சரல் 3 BHK வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லிவிங் ஹால், கிச்சன், பெட்ரூம்ஸ்னு எல்லாத்துலேயுமே யூனிக்கான டிசைனில் இன்டீரியர் ஒர்க் பண்ணி நல்ல ஸ்பேசியஸாகவும் நேர்த்தியாகவும் கட்டப்பட்டதான் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, அதோட பட்ஜெட் என்னங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்த்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோயம்புத்தூர் கணுவாய் டு பன்னிமடை ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு. 24x54ங்கிற 3 சென்ட் வடக்கு பார்த்த லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்து 2100 ஸ்கொயர் ஃபீட்டாக இந்த வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் சைடு பேரப்பட் வாலை ரூஃப் வரைக்கும் ரைஸ் பண்ணி அதில் டெக்ஸ்டர் அண்ட் லைட்டிங் ஒர்க்ஸ் கொடுத்துருக்கிறது இந்த வீட்டுக்கு சிம்பிள் அண்ட் எலகண்ட் எலிவேஷனை கொடுக்குது. ஃபோல்டபுள் மெட்டல் கேட் தாண்டி உள்ள என்ட்ரு ஆனதும் கார் போர்ட்டிகோ 20x14 2 ஹேட்ச்பேக் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. போர்ட்டிகோட நார்த் வெஸ்ட்டில் ஒரு அவுட்டர் டாய்லெட் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அஞ்சு கேலு டைமென்ஷன்ஸ் டீக்வுட் மெயின் டோர் தாண்டி உள்ள என்ட்ரானதும் லிவிங் ஹால் 16x16. இந்த லிவிங் ஹாலில் டபுள் ஏர் ஃபால் சீலிங் கொடுத்து ஒரு பக்க வாலில் பேஸ் கேபினட் வச்ச டிவி யூனிட், அதுக்கு பக்கத்துலேயே பெரிய சைஸ் ஷோகேஸ் யூனிட் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. லிவிங் ஹாலோட இன்னொரு கார்னரில் பக்காவான வாஸ்துல பூஜா ரூம் ப்ரொவிஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. சவுத் ஈஸ்ட்ல என்ட்ரானதும் கிச்சன் அண்ட் டைனிங் 9x20. என்ட்ரன்ஸில் லேசர் கட் டிசைனில் உடன் பார்ட்டிஷன் கொடுத்து மாடுலர் கிச்சன் ஒர்க்ஸ் ஆன லாஃப்ட் கவரேஜ், பேஸ் கேபினெட், டால் யூனிட், கட்லர் யூனிட், ஆயில் புல் அவுட், வால் யூனிட் செஞ்சு கொடுக்கப்பட்டதோட அதுக்கு ஏற்ற டிசைனில் வால் டைல்ஸ் ஒட்டி இருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சவுத் வெஸ்ட்ல என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 10x16. இந்த பெட்ரூமில் லாஃப்ட் கவரேஜ், ஸ்டடி யூனிட், வார்ட்ரோப் ஒர்க் ஸ்லைடிங் டைப்பில் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 6x4. வால் டைல்ஸ் எல்லாமே பழைய மார்பிள் டிசைனில் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கொடுக்கப்பட்ட இன்னர் ஸ்டேர் மூலமா மேலே வந்ததும் 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு க்ளோஸ்டு பால்கனி அண்ட் ஓப்பன் பால்கனி போகிறதுக்கான பேசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. பேசேஜோட சவுத்தில் என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x16. இந்த பெட்ரூமில் லாஃப்ட் கவரேஜ், வார்ட்ரோப்ஸ், ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி யூனிட் எல்லாமே பெரிய சைஸில் கொடுத்ததோட ஒரு அட்டாச்சு கவர்ட் பால்கனி கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 5.5x6.
பேசேஜோட நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. சைஸ் சேம் 10x16. அட்டாச்சு டாய்லெட் 10x4. வால் டைல்ஸ் எல்லாம் அருமையான டிசைனில் லேயிங் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. பேசேஜோட நார்த்தில் எக்ஸிட் ஆனதும் ஓப்பன் பால்கனி 16x20. பால்கனியோட வாலில் சூப்பரான டிசைனில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி ஃப்ளோரிங் மார்பிள் டிசைனில் கொடுத்துருக்கிறது தான் இதோட ஹைலைட்னே சொல்லலாம். இந்த வீட்டோட பட்ஜெட் 95 லட்சமாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.